لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எக்கோளும் எக்குறையும் இல்லாத பரிசுத்த மார்க்கத்தையும் வேதத்தையும் இறக்கியருளிய இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று உள்ளத்தாலும் நாவினாலும் சான்று வருகின்றேன். சத்திய தூதன் தூய வடிவில் ஒளிவு மறைவின்றி எத்தி வைத்த எம் பெருமானார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய வாழ்வை அடியேற்ற உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து கொண்டவனாக, ஃபர்ல் ஐனான ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை அழைப்பை ஏற்று நேர காலத்தோடு இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற இறை விசுவாசிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உள்ளும் புறமும் சதா நேரம் இறைவனை அஞ்சு கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இன்றைய இந்த வெள்ளி மேடையில் நிதானமும் அவசரமும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் என்றால் ஈமானும் அஹ்லாக்கும் என்கின்ற பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் இருந்து அஹ்லாக் இல்லை என்றிருந்தால் எங்களுடைய ஈமானும் பரிபூரணத்தன்மை அற்றது. அஹ்லாக் இருந்து பண்பாடுகள் இருந்து ஈமான் இல்லை என்றிருந்தால் அந்த அஹ்லாக்கும் பிரயோசனமற்றது என்கின்ற யதார்த்தத்தை புரிந்தவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கங்களில் ஒன்றாக மோசமான பண்புகளை களைவிடுங்கி நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்ற பண்பாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மாத்திரமானது கிடையாது. ஒட்டுமொத்த முழு மனித சமூகத்துக்கும் பொருத்தமான பண்பாடுகளைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படி போதித்திருக்கக்கூடிய அந்த நல்ல பண்பாடுகள் ஒன்றுதான் நிதானம் என்கின்ற பண்பாடாகும். எச்சரித்த பண்புகளில் ஒன்றுதான் அவசரம் என்கின்ற செயலும் இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஅன்னி மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கக்கூடியது, அவசரம் என்பது சைத்தானுடைய குணவியல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால் குன் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லுவானாக இருந்தால், கட்டளையிடுவனாக இருந்தால் குன் ஃபயகுன், ஆகி என்றால் ஆகிவிடும். ஆனால் அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைத்ததை பற்றி பேசுகின்ற பொழுது 6 நாட்களில் இந்த வானத்தையும் பூமியை படைத்ததாக பேசுகின்றான். நினைத்திருந்தால் அல்லாஹ் குன் என்ற வார்த்தையை கொண்டு ஒரு நிமிடத்தில் அதனை படைத்திருக்கலாம். ஆனால்
6 நாட்கள் வானங்களை பூமியை படைப்பதற்கு எடுத்திருக்கான் என்றால் அல்லாஹ்வுடைய நிதானம் என்கின்ற பண்பை எங்களுக்கு அது போதிக்கின்றது. மனிதனை படைக்கின்ற விவகாரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டம் கட்டமாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். குன் என்கின்ற வார்த்தை கொண்டு உடனே ஆகிவிடு என்றிருந்தால் ஆகியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நிதானமாக மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. யாரிடத்தில் நிதானம் என்கின்ற பண்பு இருந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எதிரான ஒன்றுதான் அவசரம் என்கின்ற பண்பு. இந்த அவசரம் என்கின்ற பண்பு ஷைத்தானுடைய குணவியல்பாக இஸ்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நிதானத்தை எங்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் போதனை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நிலைமைகளிலும் நிதானம் என்கின்ற பண்பை கொள்கையாக கொண்டு ஒரு குடும்ப தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு படைத்தளபதியாக இப்படி எல்லா வகிபங்கங்களிலும் நிதானம் என்கின்ற பண்பை கைகொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் நிதானம் என்கின்ற பண்பு இருக்கின்றதோ அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றிருக்கின்றார்கள், புகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள். அல் அஸஜ் என்கின்ற தோழர் அப்துல் கைஸ் என்கின்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அந்த கோத்திரத்தோடு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் அந்த கோத்திரத்தை அவதானிக்கிற நேரம் இந்த அஸஜை பார்க்கின்றார்கள். அஸஜுடைய செயற்பாடுகளை பார்த்துவிட்டு அஸஜிடத்தில் சொல்கின்றார்கள், அஸஜே இன்ன ஃபீக லஹஸ்ரத்தைன், உன்னிடத்தில் 2 பண்புகள் இருக்கின்றது. அந்த 2 பண்புகளையும் யுஹிப்புஹுமுல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய 2 பண்புகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஹில்மு வல் அனாத், சகிப்புத்தன்மையும் நிதானம் என்கின்ற பண்புகளிடத்தில் இருக்கிறது என்று அந்த தோழரை போற்றிருக்கின்றார்கள். நிதானம் என்கின்ற பண்பாடுகளை எப்போது மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ, வாழ்வியலை பொறுத்த மட்டில் நிதானம் என்கின்ற பண்பு உள்வாங்கப்படுகின்ற பொழுது எல்லா செயற்பாடுகளும் சுமூகமாக சந்தோஷமான ஒன்றாக அமையும். மனித வாழ்வு வெற்றியடையும் என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது ஏராளமான சம்பவங்கள், செய்திகள் நிதானத்தினால் பெற்ற பயன்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்ன பொழுது, தௌஹீத் என்கின்ற கொள்கையை அந்த மக்களுக்கு போதித்த பொழுது, ஷிர்க்குக்கு எதிராக போராடிய பொழுது சொல்லன்னா துயரங்களையும் கஷ்டங்களையும் அந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். மனித இயல்பு என்ன தெரியுமா? மனிதனை தூண்டுகின்ற பொழுது, மனிதனுக்கு அடிக்கின்ற பொழுது, மனிதனுக்கு ஏசுகின்ற பொழுது அவன் ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுப்பான், ஒரு பிரதிபலிப்பை அவன் காட்டுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சந்தித்த எல்லா சோதனைகளிலும் பொறுமை காத்தார்கள். அதனால் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய வரலாறுகள். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போன நேரம் சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்தார்கள், அந்த அளவுக்கு தொந்தரவு செய்தார்கள், சோதனைக்குள்ளாக்கினார்கள். அந்த நேரத்தில் மலையினுடைய மலக்குமார்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த இரண்டு மலையையும் கொண்டு தாயிஃபை வாசிகளை அழித்து விடுவேன் என்று சொல்கின்ற பொழுது நிதானமாக அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள், இல்லை, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்லியிருந்தால் தாயிஃப் என்கின்ற அடையாளமே இல்லாமல் போயிருக்கும் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் யமாமாவை சுமாமா என்கின்ற ஒருவன் ஆட்சி செய்து வந்திருந்தான். சுமாமா ரசூலுல்லாவோட அவ்வளவு வெறுப்பாக இருந்தவர், ரசூலுல்லாவை கொல்லுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தவர். ரசூலுல்லாவுடைய கையில் அகப்படுகின்றார், மாட்டுகின்றார். ரசூலுல்லா நினைத்திருந்தால் அந்த மனிதரை தண்டித்திருக்கலாம். அவசரப்படாமல் நிதானமாக நடந்து கொண்டார்கள், மன்னிப்பை வழங்கினார்கள். அதனால் மன்னிப்பினுடைய பிரதிபலிப்பும் நிதானமாக நடந்து கொண்டனுடைய பிரதிபலிப்பும் என்ன தெரியுமா? சுமாமா எந்த பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்தாரோ அந்த பிரதேசமான யமாமாவுடைய மக்கள் முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் நிதானமாக நடந்து கொண்டதன் விளைவாக நல்ல அடைவுகளை அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இந்த மார்க்கம் எங்களுக்கு சம்பவங்களாக படிப்பினையாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த அவசரம் என்கின்ற பண்பு எப்போது ஒரு மனிதனிடத்தில் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவன் சஞ்சலத்துக்கு உள்ளாகுவான் என்கின்ற யதார்த்தத்தையும் சொல்லி தந்திருக்கின்றது. இந்த அல் அஜலத்து மின ஷைத்தான், இந்த அவசரம் என்பது ஷைத்தானுடைய பண்பு என்று சொல்கின்ற பொழுது இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹிமல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதத்தில் இருக்கக்கூடிய அலட்சியம், பதற்றம், கோபம் என்பவற்றுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அவசரம் இருந்து கொண்டிருக்கிறது என்று
இப்னுல் கையிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதனை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மனித குணவியல்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, குலிகல் இன்சான் அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்காக வேண்டி மனிதர்கள் அவசரத்தோடு தொழிற்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் அதை பேசுகின்றான், மனிதன் பேராசை உடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். 2 வாழ்க்கை அளவு நீங்கள் தங்கத்தை கொடுத்தாலும், பொன்களை கொடுத்தாலும், பொற்காசுகளை கொடுத்தாலும் 3வது ஒன்று கிடைக்காதா என்று ஆசை கொள்ளக்கூடிய உணர்வு கொண்டவன் மனிதன். அதனால் பேராசையோடு வாழணும் என்று இஸ்லாமியர்களுக்கு ஆர்வமூட்டவில்லை, தூண்டவில்லை. எனவே மனிதன் அவசரக்காரன், அவசர பண்பு கொண்டவன், குணவியல்கள் கொண்டவன் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றிலும் அவசரத்தை கையாள வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை. அந்த செய்தியை புரிந்து கொண்டு இந்த அவசரத்தில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஏராளமான சம்பவங்களை, அவசரத்தில் ஏற்பட்ட விபரீதங்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் பேசுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நைனவா என்கின்ற பகுதிக்கு, மூசில் என்கின்ற கிராமத்துக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். அந்த 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 சமுதாயத்திலே 1,00,000 மக்கள் காணப்பட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்ன பொழுது, தௌஹீதை அவர்களுக்கு பிரச்சாரம் செய்த பொழுது அவர்கள் யாரும் அவருடைய பிரச்சாரத்தை கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு 3 நாட்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை வர இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவசரப்பட்டு அந்த கிராமத்தை விட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் ஒரு நபி அவசரப்பட்டு வெளியேறிவிட்டார். இதனால் ஏற்பட்ட விபரீதங்கள் என்ன தெரியுமா? வெளியேறி கடலுக்கு சென்ற ஒரு கப்பலிலே பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். பயணம் செய்கின்ற பொழுது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய உணர்கின்றார்கள், அவர்கள் அளவுக்கு அதிகமாக அந்த கப்பலிலே ஆட்களை ஏற்றிவிட்டார்கள், கப்பல் மூழ்க இருக்கிறது என்கின்ற அறிவு ஏற்படுகின்றது. ஒரு வழக்காறு இருந்தது. அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடைய பெயர்களும் துண்டில் எழுதப்பட்டு துண்டு கொடுக்கப்படும். துண்டு கொடுக்கி வருகின்ற பெயரில் யார் இருக்கின்றாரோ அவர் கடலிலே தூக்கி வீசப்படுவார். துண்டு கொடுக்கப்படுகின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயர் வருகின்றது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மக்கள், இவர் அல்லாஹ்வுடைய நபியாகி விட்டாரே, இவரை எப்படி நாங்கள் வீசுறன்றதுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுத்து 2வது வாட்டி அவர்கள் துண்டு கொடுக்குறாங்க. 2வது வாட்டியும் யூனுஸ் நபியோட பேர் தான் வருது. 3வது வாட்டியும் துண்டு கொடுக்குறாங்க. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துல பேர் வருது. வேறு வழி இல்லாமல் யூனுஸ் நபியே அந்த கடலிலே பாய்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் அவர்கள் நுழைவிக்கப்படுகின்றார்கள். இது எல்லாம் காரணம் அவசரப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் வந்ததனுடைய விளைவுகளாக நமக்கு இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்திகள் தோழர்களே. இப்போ அல்லாஹ் மீனுக்கு கட்டளைகின்றான், இந்த நபிக்கு எந்த விதமான நோவினையும் ஏற்படக்கூடாது, அவருடைய உடல்களிலே எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஹிக்மத்தை சொல்லி அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கின்ற துஆவை அடிக்கடி ஓதினார்கள். பின்பு அல்லாஹ் தஆலா மீனுடைய வயிற்றிலிருந்து துப்ப வைத்து சுக ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான். இப்படி அந்த வரலாறு நீண்டதாக சொல்லுகின்றது. இந்த வரலாறு சொல்கின்ற பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவசரப்பட்டு வந்ததனால் பல்வேறுபட்ட சோதனைகளை அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அது மாத்திரம் கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை படித்து பார்க்கின்ற பொழுது ஏராளமான சம்பவங்கள், அவசரப்பட்டனுடைய விளைவாக அவர்கள் என்ன ஆபத்துக்களை, பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு திட்ட தெளிவாக பேசுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். அவர் அந்த அளவுக்கு தெளிவாக திறமையாக பேசக்கூடியவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இடத்தில் உரை நிகழ்த்தி விட்டு வருகின்றார். அந்த உரையை கேட்டுவிட்டு ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, மூசாவே நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருக்கின்றீர்கள், அப்போ உங்களை விட யாராவது இப்படி பேசுகிறாக்கள் இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் தான் இதில் சிறப்பு வாய்ந்தவர் என்று கேட்கிற பொழுது அவர் தான் சிறந்தவர், எனக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருகின்றது என்ற அடிப்படையில் நான் தான் மிகச்சிறந்த பேச்சாளன் என்று அவர் அடையாளப்படுத்தி விட்டார், அவசரமாக சொல்லிவிட்டார். இந்த நேரம் அல்லாஹ் சோதிக்க நாடுகின்றான். அல்லாஹ் தஆலா, இது மிகப்பெரிய ஒரு சம்பவம், தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட செய்தியை மாத்திரம் உங்களுக்கு பயந்து கொள்கின்றேன். அல்லாஹ் இவரை விட ஒரு சிறந்தவர் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஹிதர் என்கின்ற நபி அல்லது ஒரு நல்ல மனிதரை சந்திக்க ஏற்பாடு செய்கின்றான். அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றான். நீண்ட பிரயாணத்துக்கு பின்னால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஹிதர்கிட்ட செல்றாங்க, நான் உங்களோடு பயணம் செய்து உங்களிடத்திலிருந்து சில விடயங்களை நான் கற்க விரும்புகின்றேன், உங்களோடு நான் பயணம் செய்யவா என்று கேட்டார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்க லன் தஸ்ததிய மஇ, என்னோடு நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய மாட்டீங்க, உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பொறுமை இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை, நான் பொறுமையாக இருப்பேன், உங்களோடு பயணம் செய்கின்றேன்னு சொன்னார்கள். சரி, நீங்கள் என்னோட வாங்க, நான் சில விஷயங்கள் செய்வேன், அந்த நேரம் நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் என்ன சம்பத்துக்காக நான் அதெல்லாம் செய்தனே என்கின்ற செய்தியை, அதற்கான காரணங்களை பிரயாணத்துடைய முடிவில் நான் பேசுவேன், உங்கள்கிட்ட செல்லுவேன் என்று சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு கப்பலிலே பயணம் செய்கின்றார்கள். பயணம் செய்த கப்பலை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓட்டை போடுகின்றார்கள். இப்போ மூசா நபி கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு நல்ல கப்பலை நீங்கள் ஓட்டை போடுறீங்க, ஓட்டை போட்டு கப்பலில் இருக்கக்கூடிய மக்களை நான் சாகடிக்க பார்க்குறீங்களான்னு கேட்டார்கள். மூசாவே, நான் சொன்னதானே நீங்கள் எங்களோடு பொறுமையாக வரமாட்டீர்கள், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, நான் சொன்னதான் நீங்கள் வாக்கு மீறீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மூசா நபி கிட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இதுக்கு பின்னால் உங்களோட பயணத்தை தொடர இயலான்னு சொன்னாங்க. மூசா நபி மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் அவசரப்பட்டவங்கள்ட்ட கேள்வி கேட்டு, இதற்கு பின்னால் நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்று மன்னிப்பு கொடுத்து உத்தரவாதம் அளித்து அவருடைய பயணம் தொடர்கின்றது. இரண்டாவதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறுவனை கொலை செய்து விடுகின்றார்கள். மூசா நபி அவர்கள் அந்த நேரத்தில் கேள்வி கேட்கின்றார்கள், அப்பாவியாக ஒரு ஊரை அநியாயமாக கொலை செய்து விட்டீர்களே என்று கேட்டார்கள். மூசாவே, நான் சொன்னதானே உங்கள்கிட்ட பொறுமை இல்லை, நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் மீறி கொண்டிருக்கின்றீர்கள், அவசரப்படுறீங்க என்று சொன்னாங்க. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மீண்டும் மன்னிப்பு கேட்டு, இது இறுதியாக இருக்கட்டும், இதற்கு பின்னால் கேள்வி கேட்டால் நான் உங்களோடு பயணம் செய்வதற்கு லாயிக்கற்றவன், தகுதியற்றவன், என்னை விரட்டி விடுங்கள் என்று சொன்னார்கள். தொடர்ந்து பயணம் செய்கின்றார்கள். ஒரு கிராமத்தை அடைகின்றார்கள். பசி ஏற்படுகின்றது. அந்த நேரம் கடையெல்லாம் கிடையாது. அந்த கிராம மக்களிடத்தில் தான் உணவு கேட்கப்பட வேண்டும். உணவு கேட்குறாங்க, அந்த மக்கள் யாருமே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா நபிக்கு உணவு கொடுக்கல. அப்போ மூசா நபி அந்த இடத்துல கோவப்படுறாங்க, என்ன இவங்க பிடிக்கிறாங்க, உணவு தாராங்கன்றாங்க. ஆனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரிலே ஒரு சுவர் சாய்ந்து கொண்டிருந்தது. அந்த சுவற்றை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பிடித்து வைத்தார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நடைபெறுகின்ற சம்பவங்கள். இப்போ இந்த சுவத்தை நிப்பாட்டி வச்ச உடனே மூசா நபி கேட்குறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் செவத்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க, இதற்காக வேண்டி அவரிடத்தில் கூலியாக உணவுகளை பெற்றுக்கொள்ளலாமே என்று கேட்டார்கள். மூசா நபி சொன்னாங்க, மூசா நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, உங்களிடத்தில் நான் சொன்னேனே, உங்கள்கிட்ட பொறுமை இல்லை, அவசரப்பட்டு நீங்கள் வாக்குறுதிகளை மீறி கொண்டிருக்கின்றீர்கள், ஹாதா ஃபிராக்கும் பைனி வ பைனக், இதோடு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொள்வோம் என்று பிரிந்து விடுகின்றார்கள். பின்னால் இதற்கான காரணத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3க்கான காரணத்தையும் சொல்கின்றார்கள். கப்பலில் ஓட்ட போட்டேன், ஏன் அங்கே கொடுங்கோல் அரசன் இருக்கின்றான், அவன் நல்ல கப்பல்களை எல்லாம் பறித்து விடுவான் என்பதற்காகவே அந்த இடத்தில் சிறியதொரு ஓட்டையை போட்டேன். அந்த சிறுவனை ஏன் கொலை செய்தேன், அவருடைய பெற்றோர்கள் மூமீன்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், இவன் வளர்ந்ததுக்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நோவினை செய்வான், அந்த பெற்றோர்களை துன்புறுத்துவான், மார்க்கத்தை விட்டு வெளியேற்றச் செய்வான், அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிறகு நான் அவரை கொலை செய்தேன். அந்த சுவற்றை ஏன் நிப்பாட்டி வைத்தேன், அந்த சுவற்றுக்கு கீழால் 2 அனாதை குழந்தைகளுடைய கனிமத் பொருட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, பொக்கிஷங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுக்கான செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஊர் மக்கள் எவ்வளவு மோசமானவர் என்றால், சாப்பாடு கேட்டே சாப்பாடு கொடுக்காத ஆட்கள், மோசமானவர்கள் என்பதனால் அந்த சிறுவர்கள் வளர்ந்து வந்து அதனை அடைந்து கொள்வதற்கு வரையும் நான் அந்த சுவற்றை நிப்பாற்றி வைத்தேன் என்று அந்த சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்துக்கான விளக்கங்களை கூறிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொன்னதுக்கு பின்னால் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு ஹிதரிடத்திலே கேள்வி கேட்கவில்லை என்றிருந்தால் மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அல்லாஹ்வின் பிரகாரம் ஏராளமான செய்திகளை, ரகசியங்களை நாங்கள் அறிந்திருப்போம் என்று சொன்னார்கள். அவசரத்தினுடைய விளைவு சில செய்திகளை எங்களுக்கு கிடைக்காமல் சென்று விட்டது. இப்படி மூசானுடைய சம்பவத்தில் நாங்கள் ஏராளமான செய்திகள் அவசரப்பட்டதனுடைய விளைவாக என்ன விபரீதங்களை அடைந்தது என்று நாங்கள் வரலாறுகளை, குர்ஆனிய வசனங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதுபோலதான் உஹது யுத்தம் என்கின்ற யுத்தம். இந்த யுத்தம் என்பது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வடுக்களை ஏற்படுத்திய ஒரு யுத்தம். நபியை நேசிக்கின்ற நபியினுடைய பல் உடைக்கப்பட்ட ஒரு யுத்தம். நபியினுடைய கண்ணுக்கு முன்னால் நபியால் நேசிக்கப்பட்ட ஏராளமான நபித்தோழர்கள் சஹீதாக்கப்பட்ட ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? அவசரம் என்கின்ற அந்த பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஹது யுத்தத்துக்காக வேண்டி உஹதினுடைய இடத்துக்கு வந்து யுத்த ஆயத்தத்துக்காக வேண்டி அந்த இடத்தை அப்படியோ செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இருக்குது, என்ன மாதிரியான செட்டப்பை நாங்கள் பண்ணிக்கொள்ளலாம் என்று யுத்தத்துக்கான திட்டங்கள் எடுக்கிறதுக்காக அந்த இடத்தை ஆய்வு செய்கிறாங்க.
அங்கே ஒன்று மலைக்கனவாய் இருந்தது. அந்த இடத்தில் அந்த யகூதிகள் வந்து விடுவார்கள், காவிர்கள் வந்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் 50 நபர்களை கொண்ட அம்பெறியக்கூடிய ஒரு படையை நிறுத்திவிட்டு வந்து சொன்னார்கள், நாங்கள் எதிரிகளை கொண்டு அவர்களுடைய பிணத்துக்கு மேலால், அவர்களுடைய செத்த உடல் உறுப்புக்கு மேலால் நடந்து இருந்தாலும் அந்த மலையை விட்டு இறங்கி விடாதீர்கள். எங்களை கொன்று எங்களை பறவைகள் உண்டாலும் அதை பார்த்து நீங்கள் அந்த மலையை விட்டும் இறங்கி வந்து விடாதீர்கள். கனிமத்து பொருட்கள், யுத்தத்திலே பெற்ற பொருட்கள் பங்கீடு செய்யப்பட்டாலும், பங்கு கொடுக்கப்பட்டாலும் அதை கண்டும் நீங்கள் அந்த மலையை விட்டும் இறங்கி வந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மனித ஆசை அந்த கனிமத் பொருட்கள் பங்கிடுவதைக் கண்டு அவர்கள் அந்த மலையிலே இருந்து அவசரப்பட்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை மீறி வந்தார்கள். அதனால் அந்த மலைக்கணுவாய் பக்கம் காவிர்கள் வந்து இந்த முஸ்லிம்களுடைய படையை தாக்கினார்கள். எனவே அவசரத்தினால் பல்வேறுபட்ட விளைவுகள் ஏற்படுகின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் பனு முஸ்தலிக் என்கின்ற பகுதிக்கு சிற்றராக இருந்தவர் தான் அல் ஹாரிஸ் அபி திரார் என்கின்ற ஒரு தோழர். பின்னால் இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாம் அன்றைய காலத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை பற்றி அல் ஹாரிஸ் அபி திராரும் அறிந்து கொண்டிருந்தார். எல்லாரும் ரசூலுல்லாவை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அது மாதிரி இந்த பனு முஸ்தலிக்கினுடைய தலைவரும் போய்த்து ரசூலுல்லாவை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டம் அவர்கள் ஜக்காத்துடைய பொருட்களை சேகரிக்க வேண்டும். இப்போ அல் ஹாரிஸ் அபி திரார்கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த பனு முஸ்தலிக்கிட்ட போய்த்து இஸ்லாத்தை சொல்லுவேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் நான் அவரிடத்தில் ஜக்காத் பொருளை சேகரித்து வைப்பேன். நீங்கள் ஒரு ஆளை அனுப்பிவிடுங்க, அந்த குறிப்பிட்ட தினத்தில் நீங்கள் அவர்கள் அனுப்பினார், சேகரிக்கப்பட்ட ஜக்காத் பொருளை நான் அவரிடத்தை கொடுத்து விடுவேன் என்று சொன்னார்கள். இப்போ அல் ஹாரிஸ் அபி திரார் அவர் அந்த இடத்துக்கு சென்று பனு முஸ்தலிக் கோத்திரத்துக்கு சென்று இஸ்லாத்தை எத்தி வைக்கின்றார்கள். ஒரு சிற்றரச தலைவர் சொன்ன உடனே அந்த பிரதேச மக்கள், அந்த கோத்திர மக்கள் எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்று அதற்கு பின்னால் அடுத்த கட்டமாக ஜக்காத்துடைய பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றது. இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு தோழரை அனுப்புகின்றார்கள் ஜக்காத் பொருளை சேகரித்து வருவதற்காக வேண்டி. ஆனால் அனுப்பப்படுகின்ற தோழர் அவருக்கும் இந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்துக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது, ஒரு முரண்பாடு இருக்கின்றது. போன மனிதர் என்ன செய்து விடுகிறார் என்றால், இவங்க கொன்றுவாங்கன்னு பயந்து ரிட்டன் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துடுறாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் ஜக்காத் பொருளை எங்களுக்கு தரல, சேகரிக்கல, அவர்கள் என்னை கொல்லவும் பார்த்தார்கள் என்று அவர்கள் அவாண்டமாக அவசரப்பட்டு சொல்லிவிடுகின்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகின்ற நேரம் அவர்கள் அந்த தோழரை வரவேற்பதற்காக வேண்டி பனு முஸ்தலிக் கோத்திரத்துடைய சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாள்களை ஏந்தி கொண்டிருந்தார்கள். அதை கண்டுட்டு அந்த தோழர் என்னை கொல்ல போறார் என்பதற்காக வேண்டி அவசரப்பட்டு திரும்பி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லிடுறாரு. இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத்தை தர மறுத்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களோடு எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி சொல்கின்றார்கள். போகிற நேரம் ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த போராட்டத்தில் ஒரு பண்பு இருந்தது, போன உடனே தாக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் இரவு தங்கி, கூடாரம் அடித்து தங்கி, அந்த பகுதியிலிருந்து சுபகுடைய அதான் கேட்கிறதா என்று கேட்பார்கள். கேட்டால் விட்டுருவாங்க, கேட்கலாண்டி போர் தொடுப்பாங்க. இப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ் போயிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல கூடாரம் அடித்து தங்கி அடுத்த நாள் சுபகுடைய அதான் கேட்குதான்னு பார்க்குறாங்க. அதான் கேட்குது. சுபஹான் அல்லாஹ், நாங்கள் தவறிழைக்க வந்து விட்டோமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சஞ்சலப்படுகின்றார்கள். அவங்கள்ட்ட போகிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டால், உங்களோட தோழர் வரல, இதோ நாங்கள் சேகரித்த ஜக்காத் பொருட்கள் இருக்கின்றது, இதை கொண்டு போகுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இப்போதான் ஒரு வசனத்தை இறக்கிறான், யாய்வல்லதீன ஆமனும், விசுவாசம் கொண்டவர்களே, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பின் அபையின், ஒரு பாவி, ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை கொண்டு நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தெளிவு பெறாமல் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய விபரீதங்கள், அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் அப்படி நடந்து கொள்ள வேண்டியிருந்தால் அந்த சமுதாயம் அழிவுக்குட்பட்டிருக்கும் என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதர்களுடைய இந்த வாழ்வியல் அம்சங்களில் அவசரம் என்கின்ற பண்பு குடிகொள்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாம் எதிர் விளைவுகளாகத்தான் அமையுமே தவிர அது சாதகமாக அமையாது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான சம்பவங்கள் அவசரப்பட்டதனுடைய விளைவாக அவர்கள் சம்பாதித்த விளைவுகள் என்ன, அதனுடைய பிரதிபாரங்கள் என்ன என்பதை இந்த மார்க்கம் எங்களுக்கு சுட்டித்தந்திருக்கின்றது. அவசரம் என்கின்ற பண்பு ஷைத்தான் எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷைத்தானிய ஒரு குணவியல்பாக இந்த மார்க்கம் அவசரத்தை எங்களுக்கு சுட்டி காட்டிருக்கின்றது. அப்படியாக இருந்தால் உலக விவகாரங்களில் நாங்கள் ஏராளமானவர்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றோம்.
உலக விவகாரங்களில் அவசரம் என்கின்ற பண்புகளை குடிகொண்டிருப்பதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்வு மன சஞ்சலத்துக்கு உட்பட்டிருக்கின்றது என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே மனித வாழ்வில் இருந்து இந்த அவசரம் என்கின்ற கெட்ட பண்பு களைபிடிக்கப்பட்டு நிதானம் என்கின்ற அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிதானம் என்கின்ற பண்பை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் நிதானமுள்ள மனிதர்களாக ஆக்கியருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை தோழர்களே, ஒரு இறை நம்பிக்கையாளனும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால் அதை நிதானமாக செய்ய வேண்டும். அது செயலாக இருக்கலாம் அல்லது வார்த்தையாக இருக்கலாம், எதுவாக இருப்பினும் நிதானித்து அவசரப்படாமல் அதை யோசித்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான செய்தி. ஒரு மனிதன் நன்மையா தீமையா என்று யோசிக்காமல் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அந்த வார்த்தையை பேசுவதனுடைய விளைவு யோசிக்காமல் பேசுகிறாரு, அவசரப்பட்டு பேசுகிறாரு. அவசரப்பட்டு பேசுவதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கிழக்கிற்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தில் நரகத்தில் எறியப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு முஃமினிடத்தில் ஒரு முஃமினாக இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவரிடத்தில் நிதானம் என்கின்ற பண்பு குடிகொள்ள வேண்டும். அவசரம் என்கின்ற அந்த சைத்தானை குணவியல்பு களைபிடுங்கப்பட வேண்டும். இந்த அவசரம் என்கின்ற பகுதியை பார்க்கின்ற பொழுது உலக விவகாரங்களாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்க சம்பந்தப்பட்ட இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருப்பினும் நிதானமாக செயல்பட வேண்டும், அவசரப்படக்கூடாது என்றுதான் என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு போதனை செய்கின்றது. உலக விவகாரத்துக்கு ஒன்று சொல்கிறேன்டா, நீங்கள் பைக் ஓட்டுறீங்க, அவசரப்பட்டு போனீங்கண்டா முடிவு விபரீதம் எப்படி இருக்கும் என்பது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல மார்க்க விவகாரங்களில், இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் அவசரமாக செய்வோமாக இருந்தால் அந்த இபாதத்துகள் வெள்ளத்தில் அடிபட்ட சருகளாக மாறிவிடும், எந்த பிரயோசனம் இல்லாதாக போய்விடும். ஒரு மனிதன் அவசரமாக பிரார்த்தனை செய்கின்றான். ரசூலுல்லாஹ் அதை பற்றி பேசுகின்ற பொழுது, நான் பிரார்த்திக்கின்றேன் ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாமல் பிரார்த்திப்பானாக இருந்தால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மனிதர்கள் அவசரம் என்கின்ற பண்புகளில் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்திலும் அவசரமாக இருக்கணும். அந்த அவசரம் என்னன்னா, இன்றைக்கு நாங்கள் பாஸ்போர்ட் ஒன்று எடுக்க போகிறோம், ஒன் டே பாஸ்போர்ட்டில் இந்த வேலை முடியணும். ஒரு பயணம் ஒன்று செய்ய போகிறோம், அவசரமாக போயிட்டு வரணும், ஹைவேயை போட்டு போடுறோம். இப்படி மனுஷன் எல்லா விவகாரங்களிலும் அவசரம் என்கின்ற பண்புகளை அவன் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு விட்டான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இபாதத்துகளிலும் அவசரம் அவனை கூடிக்கொண்டு விடுக்கின்றது. வாரர் தக்பீர் கட்டுறாரு, ஒரு 2 நிமிஷத்தில் 4 ரக்காத் தொழுகை தொழுதுட்டு போய்த்துறாரு. தொழுகை முடிஞ்ச உடனே அவர் என்னதான் அவருக்கு வேலை இருக்கின்றது தெரியாது, அவசரமாக அதற்கு பின்னால் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்துக்களை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அதுக்காரிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு சலாத்தை கொடுத்த சரண்டு ஓடுறாரு. அவசர உணவியல்புடையவனாக வணக்க வழிபாடுகளிலும் மனிதன் உருவாகி கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருடர்களிலே மிக மோசமான திருடன் யார் தெரியுமா? தொழுகையில் திருடுபவன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்கள் எப்படி தொழுகையில் திருடுவார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருக்கு சுஜூதுகளை பரிபூர்ணமாக செய்ய மாட்டான், அவசரமாக தொழுகையை செய்வான், அவன்தான் தொழுகையிலேயே மிகப்பெரிய திருடன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுகிற நேரம் ஒரு மனிதர் தொழுகிறாரு. அவர் தொழுதுட்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சலாம் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்துட்டு திரும்ப போய்த்து தொழுங்கன்னு சொன்னார். திரும்பவும் போய்த்து தொழுதுட்டு வாராரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப போய்த்து தொழுங்கன்னு சொன்னார். இன்னொரு வாட்டி வாராரு. தொழுச்சன பொழுது ரசூலுல்லாஹ் எடுத்து சொன்னார், இதை தவிர வேறு எனக்கு தொழ தெரியாது என்று சொல்கிறார்கள். அவசரமாக தொழுதுட்டு வாராரு. இதை ரசூலுல்லாஹ் கண்டித்து, போங்க திரும்ப போய் ஒழுங்காக தொழுதுட்டு வாங்கன்னு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். பின்னால் தெரியாதுன்னு சொன்னதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தொழுகையினுடைய அந்த முறையை விளக்கமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் ஒரு மனிதன் அவசரப்படக்கூடாது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உலக விவகாரங்களாக இருந்தாலும் அவசரப்பட்டால் அது நஷ்டமாகத்தான் காணப்படும். இபாதத்துகளாக இருந்தாலும் அதில் அவசரப்பட்டாலும் அது நஷ்டம்தான் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இப்படி அவசரப்படக்கூடாது என்று சொல்லியிருந்தாலும் சில விடயங்களில், மார்க்க விவகாரங்களில் விரைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி ஆர்வமுற்றிருக்கின்றது என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துதா ஃபி குல்லி ஷைஇன் இல்லா ஃபில் அமலில் ஆகிரா. அவசரம் என்பது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடாது, நிதானமாக இருக்க வேண்டும். எதில் தவிரமா?
மறுமைக்கான நன்மைகளை செய்வதில் தவிர வேறு எந்த விவகாரங்களிலும் உங்களிடத்தில் அவசரம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு முஃமின் நன்மை செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும். நன்மை செய்கின்ற விவகாரங்களில் நன்மை செய்வதற்கு அவசரம் காட்ட வேண்டும், இபாதத்தில் அவசரம் காட்டக்கூடாது. இபாதத்து செய்கிறதுக்கு நாங்கள் அவசரப்படணும், செய்கிற இபாதத்தில் அவசரப்படக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசுகின்ற பொழுது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ரப்பி லா ததர்னி ஃபர்தா வந்த ஹைருல் வாரிசீன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். யா அல்லாஹ், என்னை தலைமையாக ஆக்கி விடாதே, எனக்கு நீதான் மிகச்சிறந்த வாரிசுகளை வழங்கக்கூடியவன், எனக்கு யாராவது ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா, அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு யஹ்யா என்கின்ற குழந்தையை அன்பளிப்பாக வாரிசாக கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா அவர்கள் கொடுத்தான்? இப்படி அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கான காரணத்தை சொல்கின்ற பொழுது, இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் ஹைராத், நல்ல விவகாரங்களில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவருடைய மனைவியும் நன்மையான விவகாரங்களில் விரைந்து செயற்பட்டார்கள், அவசரமாக செயற்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை கொடுத்தான் என்று சொல்கின்றான். ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நன்மையான விடயத்திலே முந்திக் கொள்ளுங்கள், அவசரப்பட்டு கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு போதனை செய்திருக்கின்றது. தொழுகை அது நன்மையான விடயத்தில் போன்று ஜக்காத் கொடுக்கின்ற விடயத்திலும் நாங்கள் அவசரமாக செயற்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதர் அவசரமாக தொழுகை நடத்துகின்றார்கள். ரசூலுல்லாஹ் எந்த தொழுகை நடத்தினாலும் நிதானமாகத்தான் தொழுகை நடத்துவாங்க. ஒரு தொழுகையில் ரசூல் அவசரப்பட்டுட்டு சலாத்தை கொடுத்துட்டு பைத்துடுறாங்க. அந்த நபித்தோழர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றது, என்ன ரசூலுல்லாஹ் அவசரமாக தொழுச்சிட்டு பைத்தாங்கன்னு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வே வந்து அந்த மக்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். நான் ஜக்காத் பொருட்களை சேகரித்திருந்தேன், அந்த சேகரிக்கப்பட்ட பொருட்களில் கொஞ்சம் தங்கம் என்னுடைய வீட்டிலே எஞ்சி விட்டது, அதை கொடுத்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவசரமாக இந்த இபாதத்தை முடித்து விட்டு நான் சொன்னேன் என்று சொன்னார்கள். எனவே ஜக்காத்துகள் அவசரமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல விருந்தாளிகளை உபசரிப்பதை நாங்கள் அவசரப்பட வேண்டும். விருந்தாளி ஒன்று வந்தால் அவரை காக்க வைத்து அவர்களை உபசரிக்கக்கூடாது. அவர்களை உபசரிப்பதில் மார்க்கம் அவசரப்படுத்த எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றது. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் நாங்கள் அவசரப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. அதுபோல ஜனாசாவை அடக்குவதில் நாங்கள் அவசரப்பட வேண்டும். இந்த விவகாரங்களில் அவசரப்படலாம். நன்மை செய்கிற விவகாரத்தில், அதே போல ஜக்காத் கொடுக்கிற விஷயத்தில், விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய விடயத்தில், ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்ற விடயத்தில், ஜனாசாவை அடக்கிற விஷயத்தில், இந்த விடயங்களில் அவசரப்படுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது. ஜனாசாவை இன்றைக்கு நிறைய பேர் காலதாமதமாகத்தான் நடக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஜனாசாவும் துடித்து கொண்டிருக்கும். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நல்ல ஜனாசாவாக இருந்தால், சாலிஹான ஜனாசாவாக இருந்தால், அவர் சொர்க்கவாதியான ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசா சொல்லுமாம், கத்திமூனி என்னை அவசரமாக கொண்டு போய்த்து அடக்குங்க, என்னை அவசரமாக கொண்டு போய்த்து அடக்குங்கன்னு சொல்லுமாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நீங்கள் அடக்க இருக்கின்ற இடம் இருக்கின்றதே, அது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கெட்ட ஜனாசாவாக இருந்தால், நரகத்துக்குரிய ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசா சொல்லுமாம், அஹிரூனி என்னை பிற்படுத்துங்கள் என்று சொல்லுமாம். ஆனால் அதையும் நாங்கள் அவசரமாக கொண்டு அடக்கினால் எங்களுடைய தோளில் இருக்கக்கூடிய ஒரு சுமை குறைந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மார்க்கம் எல்லாவற்றையும் எங்களுக்கு பரிபூர்ணமாக சொல்லி தந்திருக்கின்றது. இவற்றை புரிந்து கொண்டு இவற்றுடைய அடிப்படையில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிதானமாக செய்யக்கூடியவர்களாகும், நல்ல விவகாரங்களை விரைந்து செய்யக்கூடியவர்களாகவும், அப்படியான பண்பு கொண்டவர்களாகவும் எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயங்களை கவனத்திற்கொண்டு எந்த விடயத்தில் நிதானமாக செயற்பட வேண்டும், எந்த விடயத்தில் அவசரப்பட வேண்டும், அவசரப்படக்கூடாது என்கின்ற புரிதலோடு வாழ்ந்து அல்லாஹ் விரும்புகின்ற நிதானம் என்கின்ற பண்புகளை குடிகொண்டு அல்லாஹ் வெறுக்கின்ற ஷைத்தானிய பண்பான அவசரம் என்கின்ற பண்பை களைந்து உலகத்தின் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் பேசி எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.